எல்லாருக்கும் வணக்கம். பாருங்கள், இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்க அடுப்புக்கு முன்னால் இது தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ வாங்கின அடுப்பு 1 வருஷத்துக்கு முன்னால் தான் வாங்கினேன். கரெக்டாக வரலட்சுமி பூஜைக்கு ஒரு 2 நாள் முன்னால் வாங்கினேன். அப்போ தான் இந்த அடுப்பு ரிப்பேர் ஆகிடுச்சு. பர்னருக்கு அடுப்புக்கு கீழே எரிஞ்சிடுச்சு. நான் ரொம்ப பயந்துட்டேன். சரி, அந்த நேரம் நமக்கு வரலட்சுமி பூஜை அன்றைக்கி அடுப்பு ரொம்ப முக்கியமாச்சேன்றதுனால நான் இது எப்போ சர்வீஸ் போய் எப்போ வரும்னு தெரியாது. அதனால நான் புது அடுப்பே வாங்கிட்டேன். ஆனால் அடுப்பு பாருங்கள், சூப்பராக இருக்கும் பளபளன்னு. இது கிச்சன் ரேக் மீஷோலேருந்து வாங்கினேன். இப்போ தான் வந்தது. நான் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். இந்த இஞ்சி பூண்டு வேஸ்ட்டு தூக்கி போடாதீங்க, செடிக்கு போடுங்க. கொஞ்சம் பூச்சி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் நல்லா வேலை செய்யும், கண்ட்ரோல் பண்ணும். நான் நிறைய போட்டிருக்கேன். நான் போட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். சோம்பு நான் இந்த கப்பில் இருக்கிற சோம்பு கொடைக்கானல்லேருந்து எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்தது. அது வாங்கி ஒரு 3 மாதம் இருக்கும். அது நல்லா இருக்குது, சீரகம் சோம்புலாம். நான் இங்கே லோக்கலில் வாங்கினது கலரும் சேஞ்சாக இருக்குது. ஒரு மாதிரி ஃபங்கஸ் வந்த மாதிரி இருந்துச்சு. அதை நான் கொட்டிட்டேன். சரி, செடிக்கு போட்டுடலாம் அதுவும் சொல்லி. இந்த மாதிரி யார் சாப்பிட்ருக்கீங்கன்றது எனக்கு சொல்லுங்கள். சாப்பாடு சூடாக இருக்கணும். வெறும் மிளகா பொடி, உப்பு, எண்ணெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். நிறைய பேர் விரும்புவீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. நெய் ஊற்றி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் எல்லோரும். ஆனால் நான் கொஞ்சம் நெய் அவாய்ட் பண்ணுறதுனால இப்போ எண்ணெய் போட்டுக்கிட்டேன். சாப்பாடு ஆனால் சூடாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிவி பாருங்கள், நல்லா ஓடிட்டுருந்துச்சு. நான் தான் ஆர்வத்தில் வேக்யூம் கிளீனர் வச்சு சைடில் இருக்கிற தூசி க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணேன். உங்களுக்கு நான் சுவிட்சு போட்டு காட்டுறேன் பாருங்கள். சுவிட்செல்லாம் நல்லா ஆன் ஆகும், லைட்டெல்லாம் எரியும், ஆனால் படம் மட்டும் வராது. இந்த சைடில் இருக்கிற தூசியை வேக்யூம் கிளீனரில் வச்சு க்ளீன் பண்ணால் உள்ளே இருக்கிற தூசியெல்லாம் வந்துடும் நினச்சி பண்ணேன். ஆனால் அது டிவியே ரிப்பேர் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இந்த டிவி ஓடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னும் ரிப்பேருக்கு ஆளை கூப்பிட்டு பார்க்கல. நான் பண்ண தப்பை நீங்கள் யாரும் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இவ்வளோ பெரிய டிவி ரிப்பேர் ஆனது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்படி தான் நான் ஒரு வேலையும் பார்ப்பேன். நான் தப்பு பண்ண மாதிரி யாரும் பண்ணாதீங்க, ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.